தேங்க்ஸ் பா. என்னப்பா அப்படி பாக்குறீங்க? ஓஹோ, அன்னைக்கு சண்டை போட்டுட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு சகஜமா பேசுறேன்னு பாக்குறீங்களா? அது வந்து எனக்கு என்னைக்குமே என் அம்மா மேல கோபம் இருந்ததே இல்ல. அடிச்சாலும் அணைச்சாலும் அவங்க என் அம்மா தான். அதனால எனக்கு அவங்க மேல கோபம் வரவே வராது. எனக்கு கோபம் எல்லாமே இதோ இவன் மேலதான். ஏய் ஐயோ ஏய். எங்க வேண்டாங்க. விடு, நானும் ஆரம்பிச்சேன், இவன் தான் ஆரம்பிச்சான். சரிப்பா விடுங்க, விடு. என்னப்பா? டேய் பிரதர், இன்னையில இருந்து நான் உன்னை ஜெயிக்க போறேன்டா. முடிஞ்சா தடுத்துக்கோடா. டேய் அர்ஜுன், அவனை சீண்டாம உன்னால இந்த நல்ல விஷயத்த சொல்ல முடியாதா? அவன் என்ன எப்படி எல்லாம் சீண்டி இருக்கான். அவன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அவன் என்ன லாக்அப்புக்கு எல்லாம் அனுப்பி வச்சானே, பதிலுக்கு நான் சீண்டுனா என்ன தப்பு? சரி விட்றா, நீ விஷயத்துக்கு வா. என்ன ப்ராஜெக்ட் இது? ரெண்டுமே கார்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் தாமா. இன்னைக்கு எனக்கு வந்த 2 ஆர்டர்ஸோட வேல்யூவும் எவ்வளவு தெரியுமா? ஒன்னு 8 கோடி, இன்னொன்னு 6 கோடி, மொத்தம் 14 கோடி. சூப்பர்ரா. ஏய், 14 கோடியில எத்தனை ஜீரோஸ் இருக்குன்னு தெரியுமாடா? அர்ஜுன், ஏன் இப்படி இன்டீசென்ட்டா பிஹேவ் பண்ற? என்ன இருந்தாலும் அவன் உன் அண்ணன்டா. இல்லவே இல்ல, நான் ஒத்துக்கவே மாட்டேன். அந்த உறவு என்னைக்கோ முடிஞ்சு போச்சு. எனக்கு நீங்க அம்மா, இவரு அப்பா, அவ்வளவுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இவன் எனக்கு வில்லன், நம்பர் 1 பிசினஸ் எனிமி. சரி சரி விடுங்க. நீ கார்மெண்ட்ஸ் ஆர்டர் வாங்கியிருக்க, அவனும் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கியிருக்கான். 2 பேரும் நல்லா இருங்க, அது போதும். ஆல் தி பெஸ்ட். போய் சந்தோஷமா வேலையை பாரு அர்ஜுன். தேங்க்ஸ் மா. அப்புறம் அம்மா, அப்பா, ஒரு முக்கியமான விஷயம். நான் சத்யாவை ஏஐ சம்பந்தப்பட்ட ஒரு கோர்ஸ் படிக்க வைக்க சிங்கப்பூருக்கு அனுப்ப போறேன். என்ன திடீர்னு? இல்லம்மா, திடீர்னு அவ ஆசைப்பட்டு சொன்னா நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அர்ஜுன், நிஜமாவே அவதான் ஆசைப்பட்டாளா? ஆஃப் கோர்ஸ் பா. நீங்க வேணா அவகிட்டே கேட்டு பாருங்க. அவ அதை படிச்சு வந்தானா என் பிசினஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனாலதான் நானும் உடனே ஓகே சொல்லிட்டேன். நாளைக்கே அவ சிங்கப்பூர் கிளம்பிடுவா. ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. அதான் ஒரு தகவலுக்கு உங்களுக்கு தெரியப்படுத்தணுமேன்னு சொல்றேன். சத்யா, வாடி. ஏன் இவ்ளோ பதட்டமா வர? இல்ல லேட் ஆயிடுச்சுல, சாரி. இந்தா. நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு உனக்கு சிங்கப்பூர் பிளைட். தேங்க்ஸ் டி. கண்டிப்பா போய் தான் ஆகணுமா சத்யா? நல்லா யோசிச்சு தானே இந்த முடிவு எடுத்திருக்கேன். அர்ஜுன் என்ன முழுசா வெறுக்க ஆரம்பிச்சிட்டான். நான் வாயை திறந்தாலே பொய் சொல்றேன்னு குத்தா சொல்றான். அவன் என் முகத்தை தீர்க்கமா பார்த்தே ரொம்ப நாளா ஆகுது. அவன் கண்ணுல அந்த பழைய காதலே இல்ல. இதுக்கு மேலயும் நாங்க இருந்தா என் செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு தான் அசிங்கம். அர்ஜுன் நல்லா இருக்கணும், அதுக்கு நான் இங்க இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் கல்யாணி. அப்போ உன்னோட டிவோர்ஸ் மேட்டர்? அது வக்கீல் கூப்பிடும் போது வந்துட்டு போக வேண்டியதுதான். நீயும் ரொம்ப பிடிவாதக்காரியா தான் இருக்க. பின்ன என்ன, நீ கன்சீவா இருக்க விஷயத்த இன்னும் அர்ஜுன் கிட்ட சொல்லாமலே இருக்க. ப்ளீஸ் டி, உன்னை கெஞ்சி கேக்குறேன், ஒரே ஒரு தடவை அர்ஜுன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிதான் பாரு. சொன்னா இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை ஏன் மறைச்சுன்னு கோவப்படலாம். அந்த கோவத்துல ஒருவேளை ஏன் மேல இருக்கிற வெறுப்புல குழந்தைய கலைச்சிருன்னு சொல்லிட்டா. ஏய், ஏன்டி இப்படி அபசகுணமா பேசுற? அப்படி எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஒருவேளை சொல்லிட்டா அந்த வார்த்தையை என்னால தாங்கிக்க முடியுமா? இந்த குழந்தை எனக்குள்ள இருக்கிற மாதிரி இனிமே என்னோடயே இருந்துட்டு போகட்டும். அர்ஜுன் ஞாபகமா இனிமே கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்க போறது இந்த குழந்தை மட்டும்தான். ஏன் இப்படி எல்லாம் நடக்குதுன்னு நினைச்சா வருத்தமா இருக்குடி. கவலைப்படாத, நான் இல்லனா அர்ஜுன் நல்லா இருப்பாரு. நீ இல்லாம அவர் நல்லா இருப்பாரான்னு தெரியல, ஆனா அவர் இல்லாம நீ நல்லா இருப்பியா?
நிச்சயமா இருக்க மாட்டேன் சத்யா.